शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் வேதம் தொடர்பான அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகாபெரிவா பிரதோஷம் வெங்கட்ராமையர் தொடர்பான ஒரு அனுபவம். தங்கத்தோடா நித்திய அக்னிஹோத்திரிகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். அந்த ஆசை மனசுக்குள்ளே இருக்குது. பெரியவா சந்நிதிக்கு வரார். பெரியவா சந்நிதியில் ஒரு மாலையாக அவரோட கழுத்தில் போட சொல்கிறார். பிரதோஷம் வெங்கட்ராமையருக்கு எம்எஸ்எம்மா சதாசிவமையர் இருக்கார். இவரோட மனசில் இருக்கிறத இவாளுக்கு மறைமுகமாக உணர்த்துறார் பெரியவா. பெரியவா ஒன்றும் சொல்லலை, வாய்ப்பேச்சு இல்லை, செய்கை இல்லை. ஆனால் அவளுக்கு என்ன சொல்கிறாலாம், இந்த இவர் தங்கத்தோட நித்திய அக்னிஹோத்திரிகள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். அதை நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிற எத்தனையோ நாங்கள் பண்ணித்தரோம். அவர் 2 பேர் ஒத்துண்டார். பெரியவா ஒரு புன்னகையோடு பிரதோஷம் வெங்கட்ராமையரை பார்க்குறார். பார்த்த உடனே ஆஹா, இந்த அதிருத்திரத்தில் கலந்துக்கிற நித்திய அக்னிஹோத்திரிகளுக்கு தங்கத்தோட கொடுக்கணும்னு நினச்சோம். இவா தரேன்னு ஒத்துண்டா. இந்த சந்நிதியில் தான் தீர்மானமாச்சு. அதனால் இந்த தங்கத்தோடாவை மகாபெரியவா கரங்களாலேயே அந்த நித்திய அக்னிஹோத்திரிகளுக்கு கொடுக்கலாம்னு தீர்மானிக்கிறேன். என்னன்னு சொல்லியாச்சு, எவ்வளோன்னு சொல்லியாச்சு. நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துறோன்னு சொல்லிட்டேன். தயார் பண்ணி வந்தாச்சு. அந்த நித்திய அக்னிஹோத்திரிகள் அந்த அதிருத்ரம்லாம் முடிச்சுட்டு மடத்துக்கு வந்தாச்சு. அவளுக்கு மகாபெரிவா தன்னோட திருக்கரங்களினால் அந்த தங்கத்தோடாவை கொடுக்க போகிற. எம்எஸ் அம்மாவும் சதாசிவமையரும் தங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாக, மிகப்பெரிய பேராக இதை தீர்மானம் பண்ணி இந்த தங்கத்தோடாவை கொண்டு வந்து மகாபெரிவா சந்நிதியில் சமர்ப்பிச்சுட்டார். பெரியவா என்ன பண்ணால் அந்த நித்திய அக்னிஹோத்திரிகளுக்கு தங்கத்தோடவெல்லாம் கொடுத்து முடித்தார். கொடுத்து முடிச்சுட்டு மகாபெரிவா கேட்கிறாராம் பிரதோஷம் வெங்கட்ராமையரை பார்த்துட்டு, ஏண்டா அவளுக்கெல்லாம் தங்கத்தில் தோடா பண்ணி கொடுத்த, எனக்கு கொடுக்கவே இல்லையேடா அப்படின்னு தன்னோட கையை காமிக்கிறாராம். எனக்கு கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிறாராம். எந்த காலத்தில் மகாபெரிவா தங்கத்திற்கு ஆசைப்பட்டார், எந்த காலத்தில் அந்த மகான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டார், நம்ம எங்கேயானு படிச்சிருக்கோமா? யாரானு கேள்விப்பட்டிருக்கோமா? சன்னியாசி இதெல்லாம் போட்டு பார்த்துருக்கோமா? அவர் கேட்குறார். என்ன காரணம்? வேத வித்தியார்த்திகளுக்கு நீ கொடுத்தியே, நானும் அவளை போஷிக்கிறவன் தானே, நானும் அவளுக்காகத்தானே இருக்கேன், எனக்கும் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு விளையாட்டாக கேட்குறார். பிரதோஷ மாமாவுக்கும் அன்றைக்கும் சதாசிவமையரில் இருக்கார், எம்எஸ்எம்மா இருக்கார். சதாசிவத்துக்கும் பிரதோஷ மாமாவுக்கும் தூக்கி வாரி போடுறது. என்னடா பெரியவா இப்படி கேட்கவே மாட்டார், பெரியவா கேட்டுவிட்டாரே அப்படின்னு என்ன பண்ணுறா, சரி பெரியவா நான் கொடுத்துறோம், பெரியவா பண்ணிடுறோம். அவள் இன்னும் பூரிப்படைகிறது. மகாபெரியவளுக்கு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வாங்கிட்டு போன ஒரு பழத்தையோ ஏதோ ஒன்றும் மகாபெரிவா எடுத்து சாப்பிட்றாருன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, நம்ம கொடுத்ததை பெரியவா ஸ்வீகரிச்சுன்ட்டு. நம்ம கொண்டு போகிற ஒரு கோவிலில் கொடுக்குற மாலையை உடனே போய் அந்த அர்ச்சகர் அம்பாளோட கழுத்தில் போட்டு ஒரு ஆரத்தி காமிக்கிறப்ப நமக்கு அந்த மாலையை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுபோல்
பெரியவா கையை அலங்காரம் பண்ணுறதோடவை தாராளமாக பண்ணித்தரும்னு சொல்லிட்டு அவர் 2 பேரும் வந்துட்டு அன்றைக்கி ராத்திரி ஏதோ ஒரு இடத்துல சொல்லி ரெடி பண்ணி அடுத்த நாள் காலையில் அந்த தங்கத்தோடவை கொண்டு வந்து பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கிறார். பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கிறார். பெரியவா அந்த தங்கத்தோடவை போட்டுட்டார். அன்னைக்கு எதேச்சிய பிரதோஷ மாமாவுடைய மனைவி தர்மபத்தினி ஸ்ரீ வேதாம்பாள், இந்த மாமி வர பெரியவா தரிசனத்துக்கு வர, அந்த மாமி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறப்ப மகா பெரியவா தன்னோட கையை காமிச்சு சொல்கிறாராம், பார்த்தியா இது தங்கத்தோட உன்னோட ஆத்துக்காரர் பண்ணி போட்டிருக்கான், உன் ஆத்துக்காரர் எனக்கு பண்ணி போட்டிருக்கான் அப்படிங்கிறாராம். எந்த அளவுக்கு குதூகலம், எந்த அளவுக்கு பரவசம்! ஒரு சாதாரணமான பக்தன் தன்னையே நம்பி இருக்கக்கூடியவனுக்கு, தன்னையே சரண் புகுந்தவனுக்கு தன்னை விட்டால் வேறு எதுவும் கிடையாது என்று தெளிந்த அந்த மகான் இந்த அம்மா கிட்ட உரிமையாக சொல்கிறாராம், மாத்துக்கார் பார்த்தியா என்னை எப்படி பண்ணி போட்டிருக்கான் பார் அப்படின்னு காட்டுறாளாம். இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் பிரதோஷ மாமா மாதிரி இருக்கிற பக்தர்களுக்கு மட்டுமே சாத்தியம். அதனால தான் பக்தியில் மட்டுமே நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னா எந்த காலத்திலும் ஆசை இருக்கக்கூடாது, மாலை மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு கோவிலில் நம்ம ஒரு கைங்கரியம் பண்ணுறோமா நம்ம முன்னாடி நிற்கணும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம அன்னதானம் பண்ணுறோமா நாம் முன்னாடி நிற்கணும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு கோவிலில் அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்கோமா முன்னாடி நின்று எங்கேயான ஒரு ஓரத்தில் நின்று பார்க்கலாம். பகவான் கிட்டையும் மகான்கள் கிட்டையும் நம்மெல்லாம் விலகி நின்று தான் அதெல்லாம் அனுபவிக்கணும். அந்த காட்சிகளை அப்படித்தான் நம்ம தரிசனம் பண்ணணும். அப்போத்தான் அந்த மனசு எதையும் விரும்பாது. முதல்ல நிற்கிறோம் அப்படின்னா நிற்போம், யாரானோ தன்னை மேலே அடித்தா நான் என்ன இடிக்கிற தள்ளி இல்லை அப்படிம்போம். நமக்கு ஒரு ஃப்ரீடம், அந்த இடத்துல நம்ம பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்போம். ஒரு பிரசாதம் கொண்டு வர நமக்கு முதல்ல கொடுக்கணும்னு நினைப்போம். ஆசைகள் அதிகமாகின்றே போகும். பக்தி இருக்கணும், நற்சிந்தனைகள் இருக்கணும், மகான்கள் கிட்ட தெய்வங்கள் கிட்ட தள்ளி நிற்கணும். அப்போ தான் அந்த தெய்வங்களும் மகான்களும் நம்மளோட மனசில் வந்து உட்காரும். ஒரு தங்கத்தோட சாதாரண விஷயம் இல்லை. பிரதோஷமாக மட்டும் ஒன்றுமே இல்லை, பொருளே இல்லை. பாருங்க, அவர் ஆசைப்பட்டது அத்தனையும் நிறைவேற்றி வச்சு எனக்கும் ஒரு தங்கத்தோடாவை கொடுன்னு கேட்டு வாங்கி அந்த தோடாவை தன்னோட கையில் அணிஞ்சுண்டு அவராத்து மாமிகிட்ட காமிச்சு பெருமைப்படுறாருன்னா மகா பெரியவா பிரதோஷ மாமா மேலே எப்பேற்பட்ட அன்பு இதெல்லாம் வச்சுருந்தார். அதான் மகா பெரியவா. நாளைய நிகழ்ச்சியிலும் வேதம் தொடர்பான இன்னொரு நிகழ்வை காணலாம். நன்றி, வணக்கம்.